திருச்செந்தூர் முருகன் கோவில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு 4ஆம் நாளான நேற்று யாகசாலை பூஜைகளை காண ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். திருச்செந்தூரில் நாளை மறுநாள் திங்கட்கிழமை காலை 6 மணி அளவில் குடமுழுக்கு விழா நடைபெற உள்ளது. இதற்காக கோயிலின் மேற்கு கோபுரம் பகுதியில் 8000 சதுரடியில் 76 வேள்வி குண்டங்களுடன் பிரம்மாண்டமான யாகசாலை அமைக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. 64 ஓதுவார் மூர்த்திகள், பக்கவாத்தியங்களுடன் 12 திருமுறைகள், திருப்புகள், கந்தர் அனுபூதி முதலான செந்தமிழ் மந்திரங்கள் முற்றோதல் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு கோயில் வளாகம் விழாக்கோலம் பூண்டுள்ளது. நேற்று முதலே பக்தர்கள் பெருமளவில் வருகை தந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். திருச்செந்தூர் குடமுழுக்கு விழாவில் பாதுகாப்பு பணியில் 6000 போலீசார் ஈடுபட உள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் நாளை மறுநாள் 7ஆம் தேதி காலை 6 மணி அளவில் குடமுழுக்கு விழா நடைபெற உள்ளது. இதில் 10 லட்சம் பக்தர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன என மாவட்ட எஸ்பி ஆல்பர்ட் ஜான் தெரிவித்துள்ளார். பக்தர்களின் வசதிக்காக குடிநீர், அன்னதானம், மருத்துவம், கழிப்பறைகள், 20000 வாகனங்கள் நிறுத்துவதற்கான பார்க்கிங் உள்ளிட்ட வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. கடற்கரையிலிருந்து குடமுழுக்கை ஒரே நேரத்தில் 50000 பக்தர்கள் காண்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடற்கரையில் இருந்தா கிட்டத்தட்ட ஒரு 50,000 ஆட்களுக்கு ஒரே டைம்ல நம்ம கடற்கரையில் இருந்து பாக்குறதுக்குள்ள ஏற்பாடு வசதி இருக்கும். கடற்கரையில மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 10-12 கிட்ட எல்இடி டிவி ஜூம் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கும். நேரடியாகவும் பார்க்கலாம், எல்இடி டிவிலும் பார்க்கலாம். ஸோ மெயின் ஹோல்டிங் ஏரியா பார்த்தா சீசோர் தான். அங்கே ஒரு 50,000 கிட்ட கிரௌடை அகாமடேட் பண்றதுக்குள்ள ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ட்ரோன்கள் மூலம் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்படும் என்றும் ஆங்காங்கே நிறுவப்பட்டுள்ள எல்இடி திரைகள் மூலமும் குடமுழுக்கு விழாவை காணலாம் எனவும் மாவட்ட எஸ்பி ஆல்பர்ட் ஜான் கூறினார். தமிழக வெற்றி கழகத்தின் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள நடிகர் விஜய் கொள்கை எதிரியான பாஜகவுடன் ஒருபோதும் கூட்டணி இல்லை என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தவேக செயற்குழு கூட்டம் பனையூரில் கட்சித் தலைவர் விஜய் தலைமையில் நடைபெற்றது. இதில் கூட்டணி குறித்து முடிவெடுப்பதற்கான அதிகாரத்தை விஜய்க்கு வழங்கி செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மலிவான அரசியல் ஆதாயங்களுக்காக மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி மக்களிடையே வேற்றுமையை விதைத்து அதில் குளிர்காய நினைக்கிறது பாஜக. அவர்களின் இந்த விஷமத்தனமான வேலைகள் வேறு எங்கு வேண்டுமானாலும் எடுபடலாம், ஆனால் தமிழகத்தில் ஒருபோதும் எடுபடாது. சமூக நீதியும் நல்லிணக்கமும் சகோதரத்துவமும் சமத்துவமும் ஆழமாய் வேரூன்றிய மண் இந்த தமிழ்நாட்டு மண். எனவே இங்கு தந்தை பெரியாரை அவமதித்தோ அறிஞர் அண்ணாவை அவதூறுக்கு உள்ளாக்கியோ அல்லது தமிழ்நாட்டின் மதிப்பிற்குரிய தலைவர்களை வைத்தோ அரசியல் செய்ய நினைத்தால் அதில் பாஜக ஒருபோதும் வெற்றி பெறவே இயலாது. அதிமுக பாஜக கூட்டணியில் தவேக இணையும் என இரு கட்சிகளும் எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் விஜய் முடிவு அவர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் விஜய் முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்குவதால் 2026 சட்டமன்ற தேர்தலில் மும்முனை போட்டி உறுதியாகியுள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங்கின் 1ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி பெரம்பூர், திருவள்ளூர் பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஆம்ஸ்டாங் 1ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நிலையில் பெரம்பூரில் கொலை நடந்த இடத்தில் நினைவஞ்சலி மற்றும் அன்னதானம் நடத்த ஆம்ஸ்டாங்கின் மனைவி பொற்கொடி காவல்துறையில் அனுமதி கோரியிருந்தார். ஆனால் ஆம்ஸ்டாங் உடல் அடக்கம் செய்யப்பட்ட திருவள்ளூர் பொத்தூர் பகுதியில் நினைவஞ்சலி நடத்த காவல்துறையினர் அனுமதி வழங்கியுள்ளனர். அப்பகுதியில் பாதுகாப்புக்கு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஆம்ஸ்டாங் கொலையில் முதல் குற்றவாளியான ரவுடி நாகேந்திரனின் தங்கை கற்பகம், கூட்டாளி வெள்ளை பிரகாஷ் உள்ளிட்டோரை போலீசார் கைது செய்துள்ளனர். இங்கிலாந்துடனான 2வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி 3ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் 244 ரன்கள் முன்னிலை பெற்றுள்ளது. முதல் இன்னிங்ஸில் கேப்டன் சுப்மன் கில் இரட்டை சதம் உதவியுடன் இந்தியா 587 ரன்கள் குவித்தது. பின்னர் விளையாடிய இங்கிலாந்து அணி 84 ரன்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. அதன் பின்னர் ஜோடி சேர்ந்த ஜேமி ஸ்மித், ஹாரி புரூக் இணை சிறப்பாக விளையாடி அணியை சரிவில் இருந்து மீட்டது. இங்கிலாந்து 387 ரன்கள் எடுத்திருந்த போது 158 ரன்கள் விளாசிய ஹாரி புரூக் ஆட்டமிழந்தார்.
அடுத்து விரைவாக விக்கெட் வீழ்ந்ததால் இங்கிலாந்து 407 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இரட்டை சதம் விளாசுவார் என எதிர்பார்க்கப்பட்ட ஜேமி ஸ்மித் 184 ரன்களுடன் கடைசி வரை களத்தில் நின்றார். பின்னர் 180 ரன்கள் முன்னிலையுடன் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி 3ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் ஒரு விக்கெட் இழப்புக்கு 64 ரன்கள் எடுத்துள்ளது. KL ராகுல், கருண் நாயர் களத்தில் உள்ளனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை தொடர்வதால் ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 50,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. கபினி, KRS அணைகளில் இருந்து வினாடிக்கு சுமார் 47,000 கன அடி நீர் காவிரி ஆற்றில் வெளியேற்றப்படுகிறது. இருப்பினும் முன்னதாக கர்நாடக அணைகளில் இருந்து அதிக அளவில் நீர் வெளியேற்றப்பட்டதால் தற்போது தமிழ்நாட்டின் ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 43,000 கன அடியிலிருந்து 50,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதனால் அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் தடை தொடர்கிறது. இதனிடையே மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 31,624 கன அடியாக அதிகரித்துள்ள நிலையில் அணையில் இருந்து 30,000 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. அணையின் நீர்மட்டம் 120 அடியை எட்ட உள்ளது. மக்கள் நலத் திட்டங்கள் பொதுமக்களுக்கு விரைவாக சென்று சேரும் வகையில் புதிய திட்டங்களை விரைவில் செயல்படுத்தி அவற்றை பயன்பாட்டுக்கு கொண்டு வர அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். முதலமைச்சர் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் துறை ரீதியான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலை, பண்பாடு மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை, சுற்றுலாத்துறை, சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை, வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை, வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறைகளின் அமைச்சர்கள் மற்றும் அத்துறைகளின் செயலர்கள் பங்கேற்றனர். அமைச்சர்களிடம் தனித்தனியான முறையில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். அரசின் திட்டங்களை விரைந்து செயல்படுத்துவது தொடர்பாகவும் நலத்திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது தொடர்பாகவும் முதலமைச்சர் ஆய்வுக் கூட்டங்களை தொடர்ந்து நடத்தி வருகிறார். மேட்டுப்பாளையம் அதிமுக எம்எல்ஏ AK செல்வராஜ் நகராட்சி ஆணையரிடம் வரம்பு மீறி செயல்பட்டதாக பதியப்பட்ட வழக்கை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. எம்எல்ஏ செல்வராஜ் கடந்த ஆண்டு பிப்ரவரியில் வார்டு திட்டப்பணிகள் தொடர்பாக மேட்டுப்பாளையம் நகராட்சி ஆணையரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தகராறு செய்துள்ளார். இது தொடர்பான புகாரில் அவர் மீது 4 பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில் தன் மீதான வழக்கை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது வழக்கில் ஆரம்பகட்ட முகாந்திரம் உள்ளதாகவும் இதனால் வழக்கை ரத்து செய்ய முடியாது என்றும் நீதிபதி தெரிவித்தார். மேலும் போலீசார் விசாரணைக்கு எம்எல்ஏ AK செல்வராஜ் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்ட நீதிபதி விரைவாக விசாரணை நடத்தி காவல்துறை அறிக்கை தாக்கல் செய்ய ஆணை பிறப்பித்து மனுவை தள்ளுபடி செய்தார். கிருஷ்ணகிரியில் நடந்த சிறப்பு வேலைவாய்ப்பு முகாமில் மாற்றுத்திறனாளிகள் ஏராளமானோர் பணி ஆணை பெற்று நம்பிக்கையும் பெரும் மகிழ்ச்சியும் அடைந்தனர். மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலைவாய்ப்பு முகாமில் TVS மோட்டார், டைட்டன் உள்ளிட்ட பல்வேறு முன்னணி தனியார் நிறுவனங்கள் பங்கேற்று பணியாட்களை தேர்வு செய்தன. 10ஆம் வகுப்பு முதல் பட்டதாரி வரையிலான மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்ட நிலையில் நேர்காணலில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் உடனடியாக பணி ஆணைகளை வழங்கி பாராட்டு தெரிவித்தார். மிட்டல்லிபுத்தூர் வில்லேஜ்லேருந்து இங்கே கிருஷ்ணகிரிக்கு வேலைவாய்ப்பு மாற்றுத்திறனாளிகள் வேலைவாய்ப்பு முகாமுக்கு நான் வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்தியான்ற கம்பெனியில் நாங்கள் செலக்ட் ஆகிருக்கோம். செலக்ட் ஆனதில் ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்குது. இன்டர்வியூ அட்டன் பண்ணோம். அதில் பார்த்தீங்கன்னா விந்தியா இன்ஃபோ மீடியான்றதுல நான் செலக்ட் ஆகிருக்கேன். மந்த்லி சேலரி 13,000 பேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த முகாமில் 500க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்துள்ளது. ஆத்தூர் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் நடைபெற்ற மறைமுக மஞ்சள் ஏலத்தில் 75 லட்சம் ரூபாய்க்கு மஞ்சள் விற்பனை செய்யப்பட்டது. வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை ஏலம் நடைபெறும் நிலையில் நேற்று 956 மூட்டை மஞ்சள் விற்பனைக்கு கொண்டுவரப்பட்டது. மஞ்சளை கொள்முதல் செய்ய 10 வியாபாரிகள் மறைமுக ஏலத்தில் கலந்து கொண்டனர். தரத்திற்கு ஏற்ப மஞ்சள் விலை நிர்ணயம் செய்யப்பட்டதில் அதிகபட்சமாக விரலி மஞ்சள் 1 குவிண்டால் 14,899 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 11,869 ரூபாய்க்கும் ஏலம் போனது. இதேபோல் உருண்டை மஞ்சள் அதிகபட்சமாக 13,069 ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் 11,009 ரூபாய்க்கும் ஏலம் போனது. ஒட்டுமொத்தமாக 75 லட்சம் ரூபாய்க்கு 956 மூட்டை மஞ்சளை வியாபாரிகள் கொள்முதல் செய்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார மலைப்பகுதிகளில் காலநிலைக்கு ஏற்ப நாவல் பழங்கள் காய்த்துள்ளதால் அவற்றை தேடி வரும் பறவைகளின் கீச்சொலி பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. வெண்மேகங்கள் சூழ்ந்த மேற்கு தொடர்ச்சி மலையின் அழகை காண்பதே மகிழ்வுதான். அதிலும் அரிதான பறவைகளை காண்பதும் அவற்றின் ஒலியை கேட்பதும் மனதிற்கும் செவிக்கும் இனிமை தரும் விருந்தாக உள்ளது.
தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன் பட்டினத்தில் ராக்கெட்டுகளுக்கான பொது தொழில்நுட்ப சேவை மையம் அமைப்பது தொடர்பாக விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்ய தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது. இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ தனது 2வது ஏவுதளத்தை தமிழ்நாட்டின் குலசேகரன் பட்டினத்தில் அமைத்து வருகிறது. மேலும் குலசேகரன் பட்டினத்தில் தமிழ்நாட்டின் விண்வெளி தொழில் திட்டங்களை பலப்படுத்தும் வகையில் விண்வெளி தொழில் மற்றும் உந்துசக்தி பூங்காவை அமைக்க இஸ்ரோவின் துணை நிறுவனமான இன்ஸ்பெக்ஸ் உடன் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சிக் கழகம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது. இதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்ய தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது. இந்த விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்ட பிறகு மையம் கட்டுமான பணிகள் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையை அடுத்து ஐயப்பாக்கம் திருமண மண்டபத்தில் தவறவிட்ட 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகளை மண்டப பெண் ஊழியர் எடுத்து மேலாளரிடம் நேர்மையுடன் ஒப்படைத்ததால் 4 கிராம் தங்க மோதிரம் பரிசாக வழங்கப்பட்டது. கடந்த 27ஆம் தேதி தாம்பரம் மடப்பாக்கத்தை சேர்ந்த ராமகிருஷ்ணன் மீனாட்சி தம்பதி உறவினரின் திருமண நிகழ்ச்சிக்காக சென்றிருந்தபோது மண்டபத்தில் தங்கள் நகைகளை தவறவிட்டுள்ளனர். மண்டபத்தை சுத்தம் செய்த பெண் ஊழியர் ஜெயமணி நகை பெட்டியை எடுத்து மேலாளரிடம் ஒப்படைத்துள்ளார். பின்னர் அதனை மேலாளர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். இதையடுத்து நகைகள் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. எங்களை இங்க கூப்பிட்டு வர வச்சுட்டு அந்த இன்னைக்கு தாங்க அந்த ஜுவல்ஸ் எங்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. ரியலி அந்த மண்டபத்தில் வேலை செஞ்ச அம்மா இவங்க தான் எனக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. ரியலி நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்றேங்க. அப்புறம் மண்டபம் மேனேஜர் அவர் தான் கம்ப்ளைண்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு என்னோட ஜுவல்ஸ்லாம் கொடுத்துட்டு இன்னைக்கு எனக்கு டிசி மேம் கிட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. ரியலி நான் ரொம்ப ரொம்ப ப்ரௌட் ஃபீல் பண்றேங்க. தவறவிட்ட நகைகளை நேர்மையுடன் ஒப்படைத்த பெண் ஊழியர் ஜெயமணியை ஆவடி காவல் துணை ஆணையர் ஜமால் பொன்னாடை போர்த்தி பாராட்டினார். நகையை பெற்றுக்கொண்ட தம்பதியினர் 4 கிராம் மோதிரத்தை ஜெயமணிக்கு பரிசாக வழங்கினர். தங்கம் கடத்தல் வழக்கில் கைதாகியுள்ள கன்னட நடிகை ரன்யாராவுக்கு சொந்தமான 34 கோடி ரூபாய் மதிப்புடைய சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. தங்கம் கடத்தல் சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாக அமலாக்கத்துறையும் விசாரணை நடத்தி வருகிறது. ரன்யாராவ் மீதான குற்றச்சாட்டின் மூலம் 55 கோடியே 62 லட்சம் ரூபாய் வருமானம் ஈட்டியதாக அமலாக்கத்துறை கணக்கிட்டுள்ளது. இந்நிலையில் ரன்யாராவுக்கு சொந்தமாக பெங்களூரு மற்றும் தும்கூர் மாவட்டங்களில் உள்ள வீடு, தொழில்துறை நிலம், விவசாய நிலம் என 34 கோடியே 12 லட்சம் ரூபாய் மதிப்புடைய அசையா சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. நடிகை ரன்யாராவ் கடந்த மார்ச் 3ஆம் தேதி பெங்களூரு விமான நிலையத்தில் 14 கிலோ கடத்தல் தங்கத்துடன் பிடிபட்டார். சொத்து மோசடி விவகாரம் தொடர்பாக நடிகை கௌதமியிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சுமார் 9 மணி நேரம் விசாரணை நடத்தினர். கௌதமியின் சொத்துக்களை அழகப்பன் என்பவர் நிர்வகித்து வந்தார். அப்போது அன்பழகன் தரப்பினர் சொத்துக்களை அபகரித்து மோசடி பணத்தில் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட வெளிநாடுகளில் முதலீடு செய்ததாக கௌதமி புகார் அளித்தார். இதன் அடிப்படையில் விசாரணையை தொடங்கிய அமலாக்கத்துறை முதற்கட்டமாக சாட்சியங்கள் அடிப்படையில் நடிகை கௌதமியிடம் விசாரணை நடத்தினர். நுங்கம்பாக்கத்தில் உள்ள அலுவலகத்தில் ஆஜரான அவரிடம் அன்பழகன் தரப்பினர் அபகரித்த சொத்துக்கள், முதலீடுகள் தொடர்பாக அதிகாரிகள் கேள்வி எழுப்பி வாக்குமூலம் பெற்றனர். ஆனால் எந்த கேஸுக்கு சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். என்ன விஷயம், என்ன அநியாயம் நடந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கான அடுத்த கட்ட போராட்டம் என்னுடைய தரப்பில் இருந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன். இதுவும் கூட ஒரு நல்ல முடிவு வரைக்கும் நான் கண்டிப்பாக போராடுவேன். மயிலாடுதுறையில் வரும் 16ஆம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்கும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அமைச்சர்கள் KN நேரு, கோவை செழியன் ஆகியோர் ஆய்வு செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு செல்லும் முதலமைச்சர் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளார். அப்போது முடிவுற்ற பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை தொடங்கி வைக்கும் அவர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் திருவுருவச் சிலைகளை திறந்து வைக்கிறார். இந்த விழாவை ஒட்டி AVC கல்லூரி மைதானத்தில் பல்வேறு வசதிகளுடன் பிரம்மாண்ட பந்தல் அமைக்கப்பட்டு வருகிறது. இதன் பணிகள், முன்னேற்பாடுகள் உள்ளிட்டவை தொடர்பாக அமைச்சர்கள் நேரில் ஆய்வு நடத்தினர். திமுக உதயமான சென்னை ராயபுரம் ராபின்சன் பூங்கா அருகே புதுப்பிக்கப்பட்ட அண்ணா சிலை மற்றும் புதிய கலைஞர் சிலையை திறந்து வைத்த துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் புதுவண்ணாரப்பேட்டையில் கேரம் பயிற்சி மையத்தை திறந்து வைத்தார். ராயபுரத்தில் சிலைகளை திறந்து வைத்து பேசிய உதயநிதி ஸ்டாலின் 60 ஆண்டுகளுக்கு முன்பு கலைஞர் திறந்து வைத்த அதே இடத்தில் அண்ணா கலைஞருக்கு சிலை திறந்து வைக்க வாய்ப்பு கிடைத்தது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். தொடர்ந்து RK நகர் தொகுதி குறுக்குப்பேட்டையில் பெண்களுக்கான திறன் மேம்பாட்டு மையத்தை திறந்து வைத்த உதயநிதி ஸ்டாலின் புதுவண்ணாரப்பேட்டை செழியன் நகரில் கேரம் விளையாட்டு அரங்கத்தை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய உலக கேரம் சாம்பியன் காசிமா தான் தங்கப் பதக்கம் வெல்வதற்கு காரணம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் என்றார்.
இது வந்து போகிறதுக்கான உதவி வந்து எனக்கு டெப்டி சிஎம் அவர்கள் தான் பண்ணியிருந்தாங்க. 1,50,000 கொடுத்து போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா 1 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கேரம்ல வந்து யாருக்குமே வந்து இந்த மாதிரி பண்ணதில்லை. எனக்கு மட்டும் இல்லை, கூட அந்த 2 பேருக்குமே 50 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. பொங்கல் முதல் மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி செயல்படும் என்று அதன் நிர்வாக இயக்குநர் அனுமந்தராவ் தெரிவித்துள்ளார். மதுரை தோப்பூரில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை அலுவலகத்தில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் அனுமந்தராவ், விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாகூர், தென்காசி எம்பி ராணி ஸ்ரீகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். 1700 தொழிலாளர்களை கொண்டு பணிகள் இரவு பகலாக நடப்பதாக செய்தியாளர்களிடம் அனுமந்தராவ் கூறினார். வருகின்ற 2026ஆம் ஆண்டு தைப்பொங்கல் அன்று ராமநாதபுரத்தில் மருத்துவ கல்வி பயிலும் 198 மாணவ மாணவிகள் இங்கு மாற்றப்படுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தோப்பூரில் 150 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரிக்கான அனைத்து பணிகளும் நிறைவு பெற்றுள்ளதாக மாணிக்கம் தாகூர் எம்பி தெரிவித்துள்ளார். மதுரை எய்ம்ஸ் வர வேண்டும் என்று உங்களை போல ஆர்வமுள்ள எல்லாரும் ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தி. வருகின்ற தை பிறந்தால் வழி பிறக்கும் மாதிரி வர்ற 2026 தை பிறந்த உடனே எய்ம்ஸ் மதுரை எய்ம்ஸ் இங்கே மாற்றுவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கு. இது எல்லாருடைய மீனாட்சியினுடைய அருளால எல்லாம் திட்டமிட்டபடி நடக்கணும். தொழில் தொடங்க வருமாறு பிரதமரும் தமிழ்நாடு முதலமைச்சரும் அழைப்பு விடுக்கும் போது போராட்டம் நடத்தினால் முதலீடு செய்ய யார் வருவார்கள் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. காஞ்சிபுரம் மாவட்டம் இருங்காட்டுக்கோட்டையில் உள்ள ஹூண்டாய் மோட்டார்ஸ் நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடர்ந்துள்ளது. அதில் நிறுவனத்திற்கு உள்ளேயோ அல்லது நிறுவனத்தை சுற்றி 500 மீட்டர் சுற்றளவில் யாரும் போராட்டம் நடத்தக்கூடாது என்று ஸ்ரீபெரும்புதூர் நடுவர் நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ள போதும் ஹூண்டாய் மோட்டார் இந்தியா தொழிலாளர்கள் சங்கம் போராட்டம் நடத்தியதாகவும் அதனால் தடை உத்தரவை அமல்படுத்தி காவல்துறை பாதுகாப்பு தர உத்தரவிடவும் கோரினர். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது நிறுவனம் மற்றும் தொழிற்சங்கத்தின் வாதங்களை கேட்ட நீதிபதி வேல்முருகன் தொழில் தொடங்க வருமாறு பிரதமர் முதலமைச்சர் அழைப்பு விடுக்கும் போது போராட்டம் நடத்தினால் யார் முதலீடு செய்ய வருவார்கள் என்று கேள்வி எழுப்பினார். பிரிண்டர் மற்றும் ப்ரொஜெக்டர் உற்பத்தியில் முன்னணியில் உள்ள ஜப்பான் நிறுவனம் எப்சன் இந்தியாவில் தனது முதல் இங்க் டேங்க் பிரிண்டர் தொழிற்சாலையை ஸ்ரீபெரும்புதூரில் நிறுவியுள்ளது. வல்லம் வடகால் சிப்காட் பகுதியில் உள்ள ரிக்குன் தொழிற்சாலையுடன் இணைந்துள்ள எப்சன் அக்டோபரில் உற்பத்தியை தொடங்குகிறது. கடந்த 50 ஆண்டுகளாக இந்திய சந்தையில் எப்சன் கால் பதித்திருந்தாலும் ஆசிய பசிபிக் பகுதிகளில் இருந்து இறக்குமதி செய்தே தேவையை பூர்த்தி செய்து வந்தது. இந்நிலையில் புதிய தொழிற்சாலை மூலம் மாதம் 20,000 பிரிண்டர்கள் உற்பத்தி செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதால் இந்திய சந்தையின் தேவையை பூர்த்தி செய்ய முடியும் என்று குறிப்பிட்டுள்ளது. அதிக திறன் கொண்ட இந்த இங்க் டேங்க் பிரிண்டர் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது என்று தெரிவித்துள்ள அந்த நிறுவனம் தொழிற்சாலை மூலம் 200 பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று தெரிவித்துள்ளது. பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பான தமிழ்நாடு அரசின் மேல்முறையீட்டு வழக்கில் ஒன்றிய அரசு ஆளுநர் RN ரவி பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டமன்றத்தில் அரசு நிறைவேற்றிய பல்வேறு மசோதாக்களை ஆளுநர் நீண்ட காலமாக நிலுவையில் வைத்திருந்தார். இதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஒப்புதல் வழங்கி தீர்ப்பளித்தது. இதில் துணைவேந்தர் நியமனத்தில் ஆளுநரின் அதிகாரங்களை பறிக்கும் திருத்தச் சட்டத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் சென்று ஆளுநர் தரப்பில் தடை பெறப்பட்டது. இதனை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் PS நரசிம்மா, R மகாதேவன் அமர்வு மனுவுக்கு 4 வாரத்திற்குள் பதிலளிக்க ஒன்றிய அரசு, தமிழ்நாடு ஆளுநர் அலுவலகம், பல்கலைக்கழக மானியக் குழு மற்றும் எதிர் மனுதாரர்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டுள்ளது. மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் போலீசாரால் அடித்துக் கொல்லப்பட்ட வழக்கில் அவர் மீது புகார் அளித்த நிகிதா மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார். அஜித்குமாரின் தாய் மாலதி, சகோதரர் நவீன்குமார் ஆகியோரை சந்தித்து செல்வ பெருந்தகை ஆறுதல் கூறினார். பின்னர் பேட்டியளித்த அவர் நிகிதாவிடமும் விசாரணை நடத்த வலியுறுத்தினார். இப்பொழுது புகார் கொடுத்தவர் மீது ஏராளமான புகார்கள் இருக்கின்றன. நிறைய பேரை ஏமாற்றி இருக்கிறார். அது மட்டுமல்ல, முருகன் மாநாட்டையே முன்னிருந்து நடத்தினார் என்ற செய்தியும் வந்து கொண்டிருக்கின்றன. பாஜகவினுடைய ஒரு தலைவருடைய நெருங்கிய ஃபாலோவர் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இதையெல்லாம் கூர்ந்து காவல்துறை கவனித்து விசாரணை செய்ய வேண்டும். உண்மை வெளியே வர வேண்டும் என்பதற்காக கௌரவம் பார்க்காமல் இந்த வழக்கை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் CBIக்கு மாற்றி உத்தரவிட்டுள்ளார் என்று செல்வ பெருந்தகை சுட்டிக்காட்டினார்.
ஈரோடு மாவட்டத்தில் ஒன்றிய அரசின் ஒருங்கிணைந்த பண்ணையம் திட்டத்தில் மானியம் வழங்கும் வேளாண் அதிகாரி என கூறி மர்ம நபர் ஒருவர் மோசடி செய்து வருவது விவசாயிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சத்தியமங்கலம், புளியம்பட்டி, காஞ்சிகோவில் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகளுக்கு ஈரோடு வேளாண் துறை அலுவலகத்தில் இருந்து பேசுவதாக செல்போனில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஒருவர் இயற்கை விவசாயம் செய்ய அரசின் சார்பில் மானியம் வழங்குவதாக கூறியுள்ளார். மேலும் திட்டம் குறித்து அவர் விவரித்து பேசி ஏமாற்றிய ஆடியோ வேகமாக பரவி வருகிறது. 9 வகையான உரம் கொடுத்துருவோம். அப்புறம் வந்து அந்த 1 லிட்டர் நேனோ யூரியா தெரியுங்களா? 1 லிட்டர்ல யூரியா வந்துருக்குல்ல? ஆமாங்க. அந்த யூரியா பாட்டில் வந்து 2 கொடுத்துருவோம். சரிங்க. அதுக்கப்புறம் வந்து மண்புழு உரம் வந்து 20 கிலோ கொடுத்துருவோம். சரிங்க. அதுக்கப்புறம் மண்புழு உரம் தயாரிக்கிற பேக் பார்த்துருக்கீங்களா? தொட்டி மாதிரி இருக்கும். ஆமா ஆமா. அந்த பேக் வந்து பச்சை கலர் பேக் வந்து 2 பேக் கொடுத்துருவோம். சரிங்க. சரிங்களா? இது எல்லாமே வந்து அந்த 9,800 ரூபாய் நீங்க கட்டுறதுக்கு வந்து நாங்க கொடுத்துருவோம். சரிங்க. அது போக வந்து உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து மானிய அமௌண்ட் எவ்வளவுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து 54,500. போலி திட்டங்களை நம்பி ஏமாற வேண்டாம் என்று வேளாண் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். மாநகராட்சி, நகராட்சிகளில் நியமன உறுப்பினர் பதவியை பெறுவதற்காக விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து மாற்றுத்திறனாளிகள் ஆர்வத்துடன் வழங்கி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாநகராட்சியில் உள்ள சேக்கப்பேட்டை வடக்கு தெருவை சேர்ந்த பாலாஜி என்ற மாற்றுத்திறனாளி தனது விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து உதவி ஆணையர் முன்னிலையில் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த முன்னெடுப்பை ஊராட்சிகளிலும் அறிமுகப்படுத்த வேண்டும் என்றார். இந்த மாதிரி தமிழக அரசால் வழங்கப்படுகிற இந்த நியமன உறுப்பினர் பதவி இதுக்கப்புறம் மேலும் மேலும் எல்லா ஊராட்சி, பேரூராட்சி எல்லாத்திலையும் கிடைக்கணும். இந்த மாதிரி கிடைச்சா எங்களுடைய வாழ்வாதாரமும் எங்களுக்கான தேவைகளை நாங்கள் பூர்த்தி செஞ்சுக்க முடியும். உள்ளாட்சி அமைப்புகளில் பிரதிநிதித்துவம் பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி தந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு மாற்றுத்திறனாளிகள் நன்றி தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறையில் வரும் 16ஆம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்கும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அமைச்சர்கள் K.N. நேரு, கோவை செழியன் ஆகியோர் ஆய்வு செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு செல்லும் முதலமைச்சர் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளார். அப்போது முடிவுற்ற பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை தொடங்கி வைக்கும் அவர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் திருவுருவச் சிலைகளை திறந்து வைக்கிறார். இந்த விழாவை ஒட்டி ABC கல்லூரி மைதானத்தில் பல்வேறு வசதிகளுடன் பிரம்மாண்ட பந்தல் அமைக்கப்பட்டு வருகிறது. இதன் பணிகள், முன்னேற்பாடுகள் உள்ளிட்டவை தொடர்பாக அமைச்சர்கள் நேரில் ஆய்வு நடத்தினர்.